நம்மளோட செக்லெஸ் ப்ரௌனிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மைதா, கர்டு, அப்புறம் சுகர், பட்டர், மில்க்கு, காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கப் மாவு, 1/2 கப் அளவு வந்து டார்க் காம்பவுண்ட், தயிர் 1/4 கப்பு, மில்க்கு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். சுகர் வந்து 3/4 உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணலாம். அதுக்கு இப்போ பட்டர் டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். டார்க் சாக்லேட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் பட்டர் போட்டுக்கலாம். இந்த அளவு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் போடுறேன். சுகர் போட்டுக்கலாம். பார்த்துட்டு போட்டுக்கலாம். சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே வைங்க. வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். இல்லை பாதி மட்டும் ஊற்றிட்டு பாதி வைங்க. வேணும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அளவு சாக்லேட் பவுடர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி பேட்டர் எடுத்தால் இப்படி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இங்கே இருக்க எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இதில் நான் வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேயில் ஊற்றிட்டேன். மேலே வந்து டார்க் சாக்லேட்ஸ் கொஞ்சம் திருவி போட்டிருக்கேன். என்னோடய ஓடிஜியில் வந்து 35 மினிட்ஸ் வச்சுட்டு 170 டிகிரி வச்சோன்னா பேக் ஆகிடும். ஒரு ஓடிஜியில் ஒரு மாதிரி. என் ஓடிஜியில் இப்படி தான். அகாரோ என்னோடய ஓடிஜி. ஓகே, இப்போது பேக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ரௌனி வந்து பேக்கிங்கில் இருக்குது. வீடு ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஓகே, நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் கட் பண்ணோம். ஆனால் எங்கள் பாப்பா விட மாட்டேங்கிறா. அதனால் நாங்கள் கொஞ்சம் சூடோடவே கட் பண்ணுறோம். நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு.